ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான முறுக்கு, உளுந்து முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே உள்ளே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அப்படி ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு, அது கடையில் வாங்கின அரிசி மாவு தான், இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அதுதான். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. 1 கப் மாவுக்கு வந்து 1 டீஸ்பூன் போதும். அதுபோல் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் எள் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எனக்கு தேவைப்படலை. நல்ல ஒரு சாஃப்டான இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு அடுப்பில் நல்லா எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு அச்சில் போட்டு புழிஞ்சு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. முறுக்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பொதுவாக அரிசியெல்லாம் ஊற போட்டு காய வச்சு அரைச்சி அந்த மாதிரி கஷ்டமான வேலை எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த முறுக்கு பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெள்ளை வெள்ளையன்னு அழகாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் இதை சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கடுபுடுன்னு அப்படிலாம் இருக்காது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.